Hi students, this is Alex here. இந்த வீடியோவில் exercise 2.1 exercise ஓட solutions பார்க்க போகிறோம். Question number 1ல வந்து fill in the blanks கொடுத்துருக்காங்க. அதில் first subdivision பாருங்க 250 ml plus 1/2 liter equal to total லிட்டர்ஸில் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த first subdivision வந்து நமக்கு 250 milliliter இருக்கு plus 1/2 லிட்டர் இருக்கு. இதை எல்லாத்தையும் நம்ம லிட்டரா மாத்தினா எவ்வளவு வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ லிட்டரா மாத்துறதுக்கு இங்க இருக்கிற மில்லி லிட்டரை நம்ம வந்து 1000ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 1000ஆல டிவைட் பண்ணா இது வந்து லிட்டரா மாறிடும். பிளஸ் இது 1/2 லிட்டர் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 250 இருக்கு. இந்த இடத்துல வந்து இந்த 0 கட் பண்ணிடலாம். 25 டேபிள்ல கட் பண்ணீங்கன்னா இது 1 டைம் வரும், இது 4 டைம் வரும். ஸோ டோட்டலாகவே நமக்கு 1/4 லிட்டர் பிளஸ் 1/2 லிட்டர் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோம். ஸோ இதுல எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4 and 2 எல்சிஎம் வந்து 4. ஸோ இப்போ மேலே வந்து 1 இருக்கும். இந்த இடத்துல நம்ம இன்ட்டு 2 அப்படின்னு போட்டாதான் இங்க 4 வரும். அப்போ மேலேயே நம்ம இன்ட்டு 2 போடணும். அப்போ இங்க 2. ஸோ டோட்டலா இது வந்து 3/4 லிட்டர். ஸோ இந்த இடத்துல 3/4 லிட்டர் அப்படின்னு வரணும். அடுத்தது சப்டிவிஷன் 2 பாருங்க. இங்க வந்து 150 kg அப்புறம் 200 கிராம் பிளஸ் 55 kg 750 கிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை தனித்தனியா எழுத போறோம். அதாவது இங்க கேஜி இருக்கு, இங்க கிராம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல 150 kg அண்ட் 200 கிராம் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல 55 kg அண்ட் 750 கிராம் இருக்கு. இப்போ நம்ம இதை வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த கிராம் ஆட் பண்ணிடலாம். ஸோ 0, 5, 9. ஸோ 950 கிராம் இது. இப்போ இந்த இடத்துல 5 plus 5 10. ஸோ இங்கே 0 இங்கே 1 கேரி ஓவர் ஆகிடும். ஸோ 205. ஸோ இது வந்து கிலோகிராம். அப்போ டோட்டலாக இந்த இடத்துல வந்து 205 கிலோகிராம் அதோட சேர்த்து 950 கிராம் அப்படின்னு வரணும். அடுத்தது சப்டிவிஷன் 3 பாருங்க. இதுல வந்து 20 லிட்டர் minus 1 liter 500 ml. இதை சப்ட்ராக்ட் பண்ணா இங்க எவ்வளவு லிட்டர் அண்ட் மில்லி லிட்டர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இங்க லிட்டர் அண்ட் மில்லி லிட்டர்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 20 லிட்டர் இருக்கு, அதை இங்க போட்டாச்சு. இதுல 1 லிட்டர் அண்ட் 500 ml வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ இங்க 1, இந்த இடத்துல 500 ml, இந்த இடத்துல ஆக்சுவலா 0 இருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ண போறோம். சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது 0ல இருந்து 500 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணணும், இங்க இருந்து 1 லிட்டரை இங்க பாரோ பண்றோம். ஸோ 1 லிட்டர் இங்க இருந்து நம்ம பாரோ பண்ணும்போது இங்க அது வரும்போது மில்லி லிட்டரா நம்ம எழுதணும். அப்போ இது மில்லி லிட்டரா எழுதும்போது 1000ஆ மாறிடும். இந்த 0க்கு பதில் 1000ஆ மாறிடும். அதாவது இங்க இருந்து நம்ம 1 லிட்டரை பாரோ பண்றோம். அப்ப இந்த 20 வந்து இப்போ 19ஆ மாறிடும். அண்ட் 1 லிட்டர் இந்த பக்கம் மில்லி லிட்டரா வரும்போது 1000 மில்லி லிட்டரா வரும். ஏன்னா 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். இப்போ நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது இது பாருங்க, 0ல இருந்து 0 போச்சுன்னா 0, 0ல இருந்து 0 போச்சுன்னா 0, இங்க ஒன்று பாரோ பண்ணா 10, 10ல இருந்து 5 போச்சுன்னா 5, இங்க 19 இருக்கு, 19ல 1 போச்சுன்னா 18. ஸோ 18 லிட்டர்ஸ் அண்ட் 500 மில்லி லிட்டர். ஸோ இந்த இடத்துல ஆன்சர் வந்து இங்கேயே எழுதிடலாம். இந்த பிளாங்க்லேயே இங்க வந்து 18 லிட்டர்ஸ் அண்ட் 500 மில்லி லிட்டர். அடுத்தது 4th சப்டிவிஷன் பாருங்க. இதுல வந்து நமக்கு 450 மில்லி லிட்டர் இன்டூ 5 அப்படின்னு கொடுத்துட்டு இது லிட்டர்ஸ் அண்ட் மில்லி லிட்டர்ல கேட்குறாங்க. முதல்ல நம்ம இந்த 450 இன்டூ 5 எவ்வளோ அப்படின்றத மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 5 into 0 0, 5 into 5 25. ஸோ இங்கே 2, 5 4 20, 20,
2. ஸோ 2250 மில்லி லிட்டர் வந்திருக்கு. பட் இதை நம்ம லிட்டர்ஸ் அண்ட் மில்லி லிட்டராக மாற்றணும். ஸோ இதுல இருந்து நம்ம 2000 தனியாக எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஆக்சுவலாக 2000 மில்லி லிட்டர் இதை தனியாக எடுத்துட்டு ப்ளஸ் 250 தனியாக எடுத்திருக்கேன், பிரிச்சிருக்கேன். 2000 + 250. இது ஏன் இப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த மில்லி லிட்டரை நம்ம லிட்டராக மாற்றும் போது 1000ஆல டிவைட் பண்ணுவோம். ஸோ இப்போ லிட்டராக மாறிடுச்சு. ப்ளஸ் 250 மில்லி லிட்டர் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த 3 ஜீரோஸையும் கட் பண்ணிட்டோம்னா 2 லிட்டர்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து 2 லிட்டர்ஸ் ப்ளஸ் 250 மில்லி லிட்டர். ஸோ இந்த இடத்துல 2 லிட்டர் அண்ட் இது 250 மில்லி லிட்டர். ஃபிஃப்த் சப்டிவிஷன் பாருங்க. நமக்கு வந்து 50 கிலோகிராம் டிவைடட் பை 100 கிராம்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 50 கிலோகிராமை நம்ம 100 கிராமால டிவைட் பண்ண போறோம். ஸோ இந்த கிலோகிராமை நம்ம கிராமா கன்வெர்ட் பண்றதுக்கு அந்த 50 கூட ஒரு 1000 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இது வந்து கிராமா மாறிடும். டிவைடட் பை 100 கிராம். ரெண்டுமே சேம் யூனிட்டா இருக்கனால நம்ம டிவைட் பண்ணலாம். இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். ஸோ இது 10ஆல மல்டிப்ளை பண்ணணும். பேலன்ஸ் வந்து 10 50 × 10 கிராம் இருக்கு. ஸோ இது வந்து 500 கிராம். சாரி, இது வெறும் 500 மட்டும்தான் வரும். ஏன்னா இந்த 2 கிராமுமே வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ டோட்டலா நம்ம வந்து 50 கிலோகிராமை 100 கிராமால டிவைட் பண்ணா நமக்கு 500 அப்படின்றதான் வேல்யூ. ஏன்னா இந்த இடத்துல இருக்க 2 கிராமுமே வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த பிளாங்க்ல 500. கொஸ்டின் நம்பர் 2. இது வந்து நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லணும். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. புகழேந்தி ate 100 கிராம் ஆஃப் நட்ஸ் which is equal to 0.1 kg அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 100 கிராமை வந்து 1000ஆல டிவைட் பண்ணா நமக்கு கிலோகிராமா வரும். இது கேன்சல் ஆகிடும். 1/10 அப்படின்னா 0.1 kg அப்படின்றது கரெக்ட். ஸோ அப்போ இது வந்து ட்ரூ. ஸோ இந்த சப்டிவிஷன் 1 வந்து ட்ரூ. அடுத்தது சப்டிவிஷன் 2 பாருங்க. மீனா பாட் 250 ml ஆஃப் பட்டர் மில்க் which is equal to 2.5 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 250 ml இருக்கு. இதை நம்ம லிட்டரா மாற்றணும் அப்படின்னா 1000ஆல டிவைட் பண்ணணும். இது கேன்சல் ஆகிடும். 25 4 டைம் வந்து 100. 1/4 1/4 நம்ம டிவைட் பண்ணா 0.25 லிட்டர் அப்படின்னு வரும். அப்படிங்கிறது 2.5 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபால்ஸ். அடுத்தது கார்குலி பேக் 1 kg 250 கிராம், பூங்கொடி பேக் 2 kg 750 கிராம், டோட்டல் வெயிட் வந்து 4 kgன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த 2 வெயிட்டையும் ஆட் பண்ண போறோம். ஸோ இங்கே கிலோகிராம் இருக்கு, இங்கே கிராம் இருக்கு. இந்த இடத்துல 1 கிலோகிராம் அண்ட் 250 கிராம் இருக்கு. இங்கே 2 கிலோகிராம் அண்ட் 750 கிராம் இருக்கு. நம்ம அதை ஆட் பண்ணலாமா? 0 5 + 5 10. இது வந்து 1 + 2 + 7 டோட்டலா 10. ஸோ இங்கே 0 போட்டுட்டு இங்கே 1 கேரி ஓவர் ஆயிரும். இப்போ இது வந்து 4. ஸோ அப்போ 4 கிலோகிராம் அண்ட் 0 கிராம். 0வை நம்ம விட்டுலாம். ஸோ 4 கிலோகிராம் அப்படின்றது ட்ரூ. ஸோ இது வந்து தேர்ட் வந்து ட்ரூ. அடுத்தது சப்டிவிஷன் 4 வந்து வான்மதி பாட் 4 books each of 500 கிராம். அப்போ டோட்டல் வெயிட் வந்து 2 kgன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 500 கிராம் இருக்கு இல்லையா, அதை நம்ம 4ஆல மல்டிப்ளை பண்ணா 0 0 5 4 20. இது வந்து 2000 கிராம் வருது. இந்த 2000 கிராமை வந்து நம்ம 1000ஆல டிவைட் பண்ண போறோம். அப்படி 1000ஆல டிவைட் பண்ணும்போது இந்த 2000 கிராம் வந்து கிலோகிராமா மாறிடும். ஸோ இப்போ கிலோகிராமா மாறினதுக்கு அப்புறம் நம்ம இந்த 3 0 இந்த 3 தடவை கட் பண்றா 2 வரும். ஸோ 2 கிலோகிராம் அப்படின்றது
நமக்கு வந்திருக்கு. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு புக்கோட வெயிட் வந்து 500 கிராம், 4 புக் இருக்கு. அப்போ டோட்டல் வெயிட் வந்து 2 kg அப்படின்றது ட்ரூ. அடுத்து காயத்ரி bought 1 kg of birthday cake. She shared 450 gram with her friend. The weight of the cake remaining is 650 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 1 kg இருக்கு, இங்கே 1 kg, இங்கே கிராம் எடுத்துக்கலாம். 1 kg இருக்கு, இங்கே 0 கிராம் இருக்கு. 450 கிராம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இதை வந்து சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 0ல் 450 போகாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணிட்டோம்னா இங்கே 0 ஆகும். இது இங்கே பாரோ பண்ண பிறகு இந்த 0 வந்து என்ன ஆகும் அப்படின்னா 1 கிலோகிராம் நம்ம கிராமாக இங்கே பாரோ பண்ணுறோம். அப்போ 1000 கிராம் ஆகிடும். 1 கிலோகிராம் வந்து 1000 கிராம் ஆகிடும். இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0 - 0 0, இங்கே ஒன்று பாரோ பண்ணிடணும். ஸோ இங்கே 10ல் 5 போயிடுச்சுன்னா 5, இங்கே பாரோ பண்ணதில் மீதி 9 தான் இருக்கும். ஸோ இது வந்து 5. ஸோ நமக்கு வந்து 550 கிராம் இருக்குது, இங்கே 0 கிலோகிராம் இருக்குது. அப்போ டோட்டலாகவே வந்து 0 விட்டுருங்க, 550 கிராம். பட் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 650 கிராம் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஃபால்ஸ். கொஸ்டின் நம்பர் 3, கன்வெர்ட் இன்டு இண்டிகேட்டட் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, நம்ம வந்து 10 லிட்டர் அண்ட் 50 மில்லிலிட்டரை மில்லிலிட்டராக மாற்றணும். ஸோ நமக்கு 10 லிட்டர்ஸ் இருக்கு, அதோட பிளஸ் 50 மில்லிலிட்டர் இருக்கு. இப்போ எல்லாமே சேம் யூனிட்டாக மாற்றணும். ஸோ மில்லிலிட்டராக மாற்றணும். இப்போ இந்த 10 லிட்டரை வந்து நம்ம மில்லிலிட்டராக மாற்றணும் அப்படின்னா இன்டூ 1000 அப்படின்னு போட்டோம்னா அது மில்லிலிட்டராக மாறிடும். அது போக இன்னொரு ஒரு 50 மில்லிலிட்டர் வேற இருக்கு. ஸோ இது 10 × 1000 அப்படின்றது 10,000 மில்லிலிட்டர் பிளஸ் 50 மில்லிலிட்டர். இதை ஆட் பண்ண போறோம். ஸோ 10,000 இருக்கு, இது 50 இருக்கு. ஸோ 0 5 0 0 1. ஸோ இவ்வளோ மில்லிலிட்டர். அடுத்தது சப்டிவிஷன் 2. இதுல பாருங்க 4 கிலோமீட்டர் அண்ட் 300 மீட்டர் வந்து மீட்டரா மாற்றணும். ஸோ 4 கிலோமீட்டர் பிளஸ் 300 மீட்டர். இந்த 4 கிலோமீட்டரை இன்ட்டு 1000 போட்டோம்னா நமக்கு மீட்டரா மாறிடும். அதுல நமக்கு பிளஸ் 300 மீட்டர் இருக்கு. ஸோ இது வந்து 4000 மீட்டர் பிளஸ் 300 மீட்டர். ஸோ இப்போ இந்த நம்ம 4000ஓட 300 ஆட் பண்ணா டோட்டலா 4300 மீட்டர் அப்படின்னு வரும். அடுத்தது சப்டிவிஷன் 3, 300 mg into கிராம். ஸோ 300 மில்லிகிராம் இருக்கு. இது நம்ம கிராமா மாற்றணும் அப்படின்னா டிவைடட் பை 1000 போட்டோம்னா கிராமா மாறிடும். ரெண்டு 0 கட் பண்ணிடலாம். 3/10 அப்படின்னா நம்ம ஒரு டெசிமல் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணணும். இப்போதைக்கு நமக்கு 3/10 இருக்கு. இந்த டெசிமல் வந்து இந்த இடத்துல இருந்து லெஃப்ட் சைடு ஒரு பிளேஸ் இங்கே மூவ் ஆச்சு அப்படின்னா 0.3 கிராம். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க, கன்வெர்ட் இன்டு ஹையர் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல 13,000 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம கிலோமீட்டர், மீட்டர் அண்ட் சென்டிமீட்டரா மாற்றணும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். கிவன் வந்து 13,000 மில்லிமீட்டர். இப்போ மில்லிமீட்டர்ல இருந்து நம்ம சென்டிமீட்டரா மாற்றணும் அப்படின்னா இந்த மில்லிமீட்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம சென்டிமீட்டரா மாற்றணும்னா நம்ம டிவைடட் பை, இது ஒரு 0 தான் வரும். ஸோ 13,000 டிவைடட் பை 10 அப்படின்னு போட்டோம்னா இது சென்டிமீட்டரா மாறிடும். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா 1300 சென்டிமீட்டர். இப்போ நம்ம இதுல இருந்தே கன்வெர்ட் பண்ணிடலாம். இதுல இருந்து மீட்டரா மாற்றணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சென்டிமீட்டரா வச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம 100ஆல டிவைட் பண்ணா மீட்டரா மாறிடும். ஸோ இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். ஸோ 13 மீட்டர் அப்படின்னு வருது. இதை நம்ம 1000ஆல டிவைட் பண்ணா கிலோமீட்டரா வந்துடும். இப்போ 1000ஆலனா நம்ம இங்க எண்ட்ல இருந்து 3 டெசிமல் பிளேசஸ் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணணும். 1 2 3. ஸோ 3 பிளேசஸ் வரும்போது 0.013 அப்படின்னு வரும். இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்க, இங்க இருந்து 1 2 3 பிளேஸ் மூவ் ஆயிருக்கு.
ஸோ மூவ் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து இது கிலோமீட்டரில் கிடைக்குது. ஸோ 0.013 கிலோமீட்டர். ஸோ அவங்க கேட்ட ஆன்சர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க மில்லிமீட்டர் சென்டிமீட்டராக மாற்றிருக்கோம், மீட்டராக மாற்றிருக்கோம், கிலோமீட்டராக மாற்றிருக்கோம். இதே மாதிரி அடுத்த சப்டிவிஷன் 2 பாருங்க. இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 8257 மில்லி லிட்டர் கொடுத்துருக்காங்க. இது கிலோ லிட்டர் அண்ட் லிட்டர் வேணும். ஸோ முதல்ல இந்த மில்லி லிட்டர்ல இருந்து நம்ம 1000ஆல டிவைட் பண்ணி லிட்டரா மாத்திரலாம். இப்போ நம்ம 1000ஆல டிவைட் பண்ணும்போது 1 2 3 3 பிளேசஸ் வந்து லெஃப்ட் சைடு டெசிமல் மூவ் ஆகும். ஸோ 8.257 லிட்டர். இதை நம்ம கிலோ லிட்டரா மாத்துறதுக்கு மறுபடியும் 1000ஆல டிவைட் பண்ணணும். அப்போ இது வந்து கிலோ லிட்டரா மாறிடும். ஸோ ஒன்ஸ் அகெயின் 3 டெசிமல் பிளேசஸ் இங்கேருந்து மூவ் ஆகும்போது 1 2 3. ஸோ இது நீங்க பாத்தீங்கன்னா 0.008 அப்படின்னு வரும். அப்பதான் இது 1 2 3 பிளேசஸ் மூவ் ஆனதா நமக்கு வரும். ஸோ இவ்வளோ கிலோ லிட்டர். ஸோ அவங்க கேட்ட மாதிரி ஹையர் யூனிட்ஸா மாத்திருக்கோம், லிட்டர் அண்ட் கிலோ லிட்டர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5. இதில் பாருங்க, கன்வெர்ட் இன்டு லோயர் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 15 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அது மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் அப்படின்னு நமக்கு வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். ஸோ 15 கிலோமீட்டர் இருக்கு. இதை முதல்ல மீட்டரா மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து இன்டு 1000 அப்படின்னு போடணும். அது மீட்டரா மாறிடும். ஸோ 15 with 3 zeros இருக்கு. ஸோ 15,000 மீட்டர். இந்த மீட்டர் மறுபடியும் சென்டிமீட்டரா மாற்றணும் அப்படின்னா ஆல்ரெடி 15,000 இருக்கு இல்லையா, அது கூட ஒரு இன்டு 100 போட்டிங்கன்னா சென்டிமீட்டர் வந்துடும். ஸோ 15,000,000. ஸோ இவ்வளோ சென்டிமீட்டர். இதை மறுபடியும் மில்லிமீட்டரா மாத்துறதுக்கு ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவோட ஒரு 10 மல்டிப்ளை பண்ணா மில்லிமீட்டரா வந்துடும். ஸோ இது 15,000,000 மில்லிமீட்டர். ஸோ நம்மளோட ஆன்சர்ஸ் வந்து இது மீட்டர், இது சென்டிமீட்டர் அண்ட் இது மில்லிமீட்டர். அடுத்தது சப்டிவிஷன் 2. இதுல வந்து பாருங்க 12 கிலோகிராம் இருக்கு. இதை கிராமா மாத்தணும்னா இன்டு 1000 அப்படின்னு போட்டீங்கன்னா கிராமா மாறிடும். அப்ப 12,000 கிராம். இது ஃபர்ஸ்ட் பார்ட். திரும்பி இதை மில்லிகிராமா மாத்தணும். ஸோ ஆல்ரெடி இருக்க 12,000ஓட மில்லிகிராம்னா நம்ம மறுபடியும் ஒரு 1000ஆல மல்டிப்ளை பண்ணா மில்லிகிராம் வரும். ஸோ 12,000,000 இவ்வளோ மில்லிகிராம். ஸோ அவங்க கேட்ட ஆன்சர்ஸ் வந்து கிராம்ல எங்க இருக்கு, மில்லிகிராம்ல எங்க இருக்கு. கொஸ்டின் நம்பர் 6. கம்பேர் அண்ட் புட். நமக்கு வந்து கிரேட்டர் தேன், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த சிம்பிளை வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. நமக்கு வந்து 800 கிராம் இருக்கு பிளஸ் 150 கிராம் இருக்கு. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 800ஐயும் 150ஐயும் ஆட் பண்ணும்போது 059. ஸோ 950 கிராம் வருது. அண்ட் இந்த பக்கம் 1 கிலோகிராம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த பாக்ஸ் போட்டுட்டு 950 கிராம் இருக்கு, இந்த இடத்துல 1 கிலோகிராம் இருக்கு இல்லையா, அந்த 1 கிலோகிராம் வந்து நம்ம கிராமா மாத்துறோம்னா 1000 கிராம் ஆயிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன சிம்பிள் வரும், நமக்கு வந்து இதுதான் கிரேட்டர், 1000 தான் கிரேட்டர் கம்பேரிங் டு 950 கிராம். ஸோ அப்போ இந்த சிம்பிள் வரும். ஸோ இது வந்து 1 kg இஸ் கிரேட்டர் தேன் 950 கிராம். இப்போ அடுத்தது சப்டிவிஷன் 2 பாருங்க. இதில் 600 ml plus 400 ml இருக்கு. ஸோ 600 ml-ஐயும் 400 ml-ஐயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும், 0 0 இது 10 ஆகிடும். இது 1000 ml அப்படின்றது வந்து 1 லிட்டர். அப்போ இங்கேயும் 1 லிட்டர் இருக்கு. ஸோ 1 லிட்டர் இந்த பாக்ஸ் போட்டு இங்கேயும் 1 லிட்டர் அப்படின்னா இது வந்து ஈக்குவல். அப்போ இந்த இடத்துல ஈக்குவல் சிம்பிள் வரும். அதுக்கு அடுத்தது சப்டிவிஷன் 3. 6 மீட்டர் 25 சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ 6 மீட்டர் அப்படின்றத வந்து இன்டூ 100 போட்டுட்டோம்னா அதுவும் சென்டிமீட்டரா மாறிடும். பிளஸ் 25 சென்டிமீட்டர் இருக்கு. அப்போ இது என்ன ஆகும், 600 பிளஸ் 25 டோட்டலா 625 சென்டிமீட்டர்.
ஆக்சுவலாக இங்கே 600 சென்டிமீட்டர் ப்ளஸ் 25 சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதை ஆடே பண்ண வேண்டாம். 600 சென்டிமீட்டர் ப்ளஸ் 25 சென்டிமீட்டர் தான் இருக்குது. ஸோ அப்போ அதுவும் இதுவும் வந்து ஈக்குவல். இங்கே 88 சென்டிமீட்டர் வந்து 8 மீட்டர் ப்ளஸ் 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க 4th சப்டிவிஷனில். ஸோ 88 சென்டிமீட்டரை நம்ம வந்து இதை வந்து ஸ்பிளிட் பண்ணணும். பட் இது வந்து ஒரு டேர்மாக இருக்கிறதுனால அது அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் இருக்கிற 8 மீட்டர் 8 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, அதை சென்டிமீட்டராக மாற்றலாம். 8 மீட்டரை வந்து சென்டிமீட்டராக மாற்றினா இன்ட்டு 100 போட்டால் அது சென்டிமீட்டராக மாறிடும். ப்ளஸ் 8 சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ இது வந்து 800 ப்ளஸ் 8. அப்போ என்ன ஆகும்? 808 சென்டிமீட்டர் இருக்கு. பட் இங்கே வெறும் 88 தான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல இதுதான் வந்து கிரேட்டர். ஸோ இது வந்து 8 மீட்டர் அண்ட் 8 சென்டிமீட்டர் தான் கிரேட்டர் than 88 சென்டிமீட்டர். அடுத்தது 5th சப்டிவிஷனில் வந்து 55 கிராம் இருக்கு. இந்த இடத்துல 550 மில்லிகிராம் இருக்கு. இதை நம்ம இந்த கிராம் மில்லிகிராமா மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து இன்டூ 1000 அப்படின்னு போடணும். அப்போ என்ன ஆகும்? இதுவே வந்து 55000 மில்லிகிராம் வரும். பட் இந்த இடத்துல நமக்கு வெறும் 550 மில்லிகிராம் தான் இருக்கு. கண்டிப்பாக இதுதான் வந்து கிரேட்டர். அப்போ இந்த இடத்துல கிரேட்டர் than சிம்பிள் வரும். கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. கீதா bought 2 liter and 250 ml of water in a bottle. Her friend drank 300 ml from it. எவ்வளோ வாட்டர் வந்து ரிமைனிங் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே லிட்டர் அண்ட் இங்கே மில்லி லிட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து 2 லிட்டர் அண்ட் 250 மில்லி லிட்டர் இருக்கு. ஃப்ரெண்டு வந்து 300 மில்லி லிட்டரை தண்ணி வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தண்ணி வந்து குடிச்சிட்டாங்க 300. அப்படி சப்ட்ராக்ட் பண்ணாதான் நமக்கு ரிமைனிங் எவ்வளோன்னு கிடைக்கும். இப்போ 250லேருந்து 300 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கேருந்து 1 லிட்டரை பாரோ பண்ணணும். அப்போ பேலன்ஸ் வந்து இங்கே 1 லிட்டர் இருக்கும். இங்கே பாரோ பண்ணும்போது 1 லிட்டர் வந்து 1000 மில்லி லிட்டரா இது கூட ஆட் ஆகிடும். அப்போ இது கூட ஆட் ஆச்சுன்னா என்ன ஆகும் பாருங்க, 1000 + 250. அப்போ நான் வந்து இது என்ன ஆகும் அப்படின்னா 1250 அப்படின்றது நியூ வேல்யூ. ஸோ இந்த 250 வந்து இந்த 1000ஓட ஆட் ஆகி 1250 வரும். இப்போ நம்ம 300 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0, இது 5, 12 3 போச்சுன்னா 9. இந்த இடத்துல பேலன்ஸ் வந்து 1 லிட்டர் இருக்கு. ஸோ 1 லிட்டர் அண்ட் 950 மில்லி லிட்டர் ரிமைனிங் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இங்கே தனியாக எழுதுனா ரிமைனிங் வாட்டர் வந்து 1 லிட்டர் அண்ட் 950 மில்லி லிட்டர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. தேன்மொழி ஹைட் இஸ் 1.25 மீட்டர் நவ். ஷீ க்ரோஸ் 5 சென்டிமீட்டர் எவ்ரி இயர். அப்போ ஹைட் வந்து ஆஃப்டர் 6 இயர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ப்ரெசன்ட் ஹைட் வந்து ஈக்குவல் டு 1.25 மீட்டர். இப்போ ஷீ க்ரோஸ் 5 சென்டிமீட்டர் எவ்ரி இயர். அப்போ 6 இயர்ஸுக்கு அப்புறம் அப்போ ஹைட் ஆஃப்டர் 6 இயர்ஸ் என்ன ஆகும்னா ஆல்ரெடி இருக்கிற 1.25 மீட்டரோட பிளஸ் 5 சென்டிமீட்டர் வந்து எவ்ரி இயர் க்ரோ ஆகுறாங்க. அதே மாதிரி 6 டைம்ஸ் வரும். அப்போ இது என்ன ஆகும்? 1.25 மீட்டர் பிளஸ் 6 5 30. ஸோ 30 சென்டிமீட்டர் அதிகமாகிடும். இப்போ இது 1.25 மீட்டரை வந்து நம்ம சென்டிமீட்டராக மாற்றணும்னா இன்டூ 100 அப்படின்னு போடணும். அப்போ இது வந்து சென்டிமீட்டராக மாறிடும். அண்ட் இது வந்து 30 சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ இன்டூ 100 போட்டதுக்கப்புறம் இது வந்து 125 சென்டிமீட்டர் ஆகிடும் ப்ளஸ் 30 சென்டிமீட்டர் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இது வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது 125ஓட
30. இது ஆட் பண்ணிங்கன்னா 551. ஸோ டோட்டலாக ஹைட் வந்து 155 சென்டிமீட்டர். இப்படியே விடலாம். இல்லை கொஸ்டின் வந்து நமக்கு ஸ்டார்டிங்கில் மீட்டரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ இதை நம்ம வந்து 100 சென்டிமீட்டர் ப்ளஸ் 55 சென்டிமீட்டர்னு பிரிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா 100 சென்டிமீட்டர் வந்து நம்ம மீட்டராக மாற்றணும்னா பை 100 அப்படின்னு போட்டால் இது மீட்டராக மாறிடும். ப்ளஸ் இது வந்து 55 சென்டிமீட்டர். ஸோ ஒன்று நம்ம இதை வந்து கேன்சல் பண்ணோம்னா 1 மீட்டர் அண்ட் 55 சென்டிமீட்டர் அப்படி கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து சென்டிமீட்டரில் கொடுக்குறதா இருந்ததுன்னா நம்ம இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். புக் பேக்கில் ஆன்சர் வந்து இதான் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் மீட்டர் அண்ட் சென்டிமீட்டராக மாற்றோம்னா இப்படி மாற்றலாம். இன்னும் ஃபர்தராக இங்கே ஸ்டார்டிங்கில் நம்ம இன்னொரு மெத்தடில் போட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப்பில் இருந்து அதாவது 1.25 மீட்டர் ப்ளஸ் 30 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம வந்து 1.25 மீட்டர் அப்படியே வச்சுட்டு இந்த 30 சென்டிமீட்டர் நான் டிவைட் பை 100ன்னு போடுறேன். இது மீட்டராக மாறிடும், இது கேன்சல் ஆகிடும். 3/10 அப்படின்னா 0.3. இப்போ ரெண்டுமே மீட்டரில் இருக்குது பாருங்கள். அப்போ நான் என்ன பண்ணலாம்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். அப்போ இது 1.25 0.3 3னா 30ன்னு அர்த்தம். ஸோ இது 5 இது 1. ஸோ அப்போ இது வந்து 1.55 மீட்டர் இப்படியும் கொடுக்கலாம். ஸோ எந்த மேலே கொடுத்தாலும் எல்லாமே கரெக்ட் ஆன்சர் தான். ஸோ இதுதான் ஹைட் ஆஃப்டர் 6 இயர்ஸ். கொஸ்டின் நம்பர் 9. இதில் பார்த்தீங்கன்னா பிரியா பாட் 22.5 kg of onion, Krishna bought 18 3/4 kg of onion, Sethu bought 9 kg 250 gram of onion. இப்போ டோட்டல் வெயிட் ஆஃப் த ஆனியன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரியாவோட ஆனியன் வந்து 22 1/2 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம 22 கிலோகிராமை தனியாக எடுத்துட்டு அண்ட் இந்த 1/2 கிலோகிராமையும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகும், இது 22 கிலோகிராம் ப்ளஸ் இதை கிராமாக மாற்றுறதுக்கு நம்ம வந்து இன்ட்டு 1000 அப்படின்னு போடுவோம். அப்போ இது கிராமாக மாறிடும். இதை கேன்சல் பண்ணால் 500 வரும். அப்போ இது வந்து 22 கிலோகிராம் ப்ளஸ் 500 கிராம். இதுதான் ஃபர்ஸ்ட் பர்சன் வச்சிருக்க ஆனியன். இப்போ செகண்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவோட ஆனியன் 18 3/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இது ரெஃபரன்ஸுக்கு பிரியா, இந்த இடத்துல கிருஷ்ணா. ஸோ 18 kg ப்ளஸ் 3/4 kg அப்படின்னு நான் பிரிச்சுக்கிட்டேன். ஸோ 18 kg அப்படியே இருக்கட்டும். இந்த 3/4 kg வந்து இன்ட்டு 1000 அப்படின்னு போட்டால் அது கிராமாக மாறிடும். இதை கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும், 4ஆல் டிவைட் பண்ணால் இது டோட்டலாக 250 ஆகிடும். 250 into 3 750. ஸோ 18 kg ப்ளஸ் 750 கிராம். அண்ட் தேர்ட் பர்சன் வந்து அவங்க தனித்தனியாகவே பிரித்து தான் கொடுத்துருக்காங்க. தேர்ட் பர்சன் பேர் வந்து சேத்து. ஸோ எவ்வளோ இருக்கு, 9 kg ப்ளஸ் 250 கிராம். இப்போ டோட்டல் வெயிட் அப்படின்னும் போது நம்ம இங்கே வந்து கிலோகிராமை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஆட் பண்ண போகிறோம். இங்கே கிலோகிராம், இங்கே கிராம் இருக்கு. ஸோ 22 500 18 750 9 250 இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணும்போது இங்கே 0 வந்துடும். 5 + 5 10, இங்கே ஒன்று கேரி ஓவர் ஆகிடும். ஸோ 1 + 5 6, 6 + 7 13 + 2 15. ஸோ இங்கே வந்து ஒன்று கேரி ஓவர் பண்ணிடணும். ஸோ இது வந்து 3 11 + 9 20, இங்கே 2 கேரி ஓவர் ஆகிடும். இது 5. ஸோ அப்போ டோட்டலாக 50 kg ப்ளஸ் 500 கிராம். ஸோ 50 kg அண்ட் 500 கிராம் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை இதை ஃபஸ்ட்டு கொடுத்த மாதிரி டோட்டலாகவே நம்ம அந்த கிராமையும் கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணியும் கொடுக்கலாம். ஸோ புக்கில் ஆன்சர் இப்படி கொடுத்துருக்கறனால நம்மளும் இதோடய ஸ்டாப் பண்ணிடலாம். 50 kg அண்ட் 500 கிராம்.
Question number 10. Maran walks 1.5 km every day to reach the school, while Mahilan walks 1400 meter. Who walks more distance and by how much? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லாத்தையும் ஒரே யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ மாரன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.5 கிலோமீட்டர். இதை மீட்டராக மாற்றணும் அப்படின்னா நம்ம இன்ட்டு 1000 அப்படின்னு போடணும். அப்போ இது மீட்டராக மாறிடும். ஸோ 15000 போட்டு ஒரு டெசிமல் மூவ் பண்ணும்போது இந்த இடத்துல வரும். அப்போ இது டோட்டலாக 1500 மீட்டர். இதுவே இன்னொரு பர்சன் மகிழன் 1400 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹூ வாக்ஸ் மோர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கம்பேரிசனில் மாரன் வாக்ஸ் மோர் டிஸ்டன்ஸ் இதான் ஆன்சர். அதோட இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பை ஹவு மச்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம 1500 இருந்து 1400 சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது 100 வருது டோட்டலா. ஸோ மாரன் வாக்ஸ், ஆக்சுவலாக அதை கம்பைன் பண்ணியே ஒரே ஆன்சராக கூட கொடுத்துருக்கலாம். மாரன் வாக்ஸ் 100, இது மீட்டர், மீட்டர் more 100 meter more distance than Mahilan. So இதுல வந்து Maran walks more distance and எவ்வளவு டிஸ்டன்ஸ்னா 100 meter more distance. Question number 11. In a JRC one-day camp, 150 gram of rice, 15 ml oil are needed for a student. இப்போ 40 students இருந்தா டோட்டலா எவ்வளோ ரைஸ் அண்ட் ஆயில் நீடட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரைஸ் இது வந்து 150 கிராம் தேவை இருக்கு இல்லையா? இப்போ 40 ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஆகும்? இன்ட்டு 40 அப்படின்னு போடணும். ஸோ இப்போ இவ்வளோ கிராம் தேவை இருக்கும். ஸோ இது வந்து 5 4s are 20, 4 1s are 4, +2 6 அண்ட் 2 0 சேர்க்கணும். ஸோ இவ்வளோ கிராம் நமக்கு தேவை. இது அதிகமாக இருக்கிறனால இதை நம்ம கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ நம்ம டிவைடட் பை 1000 அப்படின்னு போட்டோம்னா கிலோகிராமாக மாறிடும். இது கேன்சல் ஆகிடும். அப்போ டோட்டலாக நமக்கு 6 kg ரைஸ் வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவைப்படுது. அது மாதிரி ஆயில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் வந்து 15 ml பட் இன்ட்டு 40 அப்படின்னு போட்டோம்னா இது நான் 15 × 4, ஸோ 60 வரும், ஒரு 0 எடுத்துக்கணும். ஸோ இவ்வளோ ml. ஸோ இதை நம்ம லிட்டராக மாற்றணும் அப்படின்னா டிவைடட் பை 1000 போட்டிங்கன்னா லிட்டராக மாறிடும். ஸோ 2 0 கேன்சல் ஆகிடும். 6/10 அப்படின்னா ஒரு டெசிமல் லெஃப்ட் சைட் மூவ் பண்ணும். ஸோ 0.6 லிட்டர். அப்போ வந்து ரைஸ் வந்து 6 kgயும் ஆயில் வந்து 0.6 லிட்டரும் தேவை. Question number 12 பாருங்க. In a school 200 liters of lemon juice is prepared. இப்போ 250 ml lemon juice is given to each student. அப்போ எத்தனை ஸ்டூடெண்ட் will get juice அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு டோட்டல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 200 லிட்டர்ஸ். இப்போ ஒரு பர்சனுக்கு 250 ml ஜூஸ் வந்து கொடுக்கணும். ஃபார் ஒன் பர்சன் எவ்வளோ கொடுக்குறோம்? 250 ml. அப்போ ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா எத்தனை ஸ்டூடெண்ட் அப்படின்னும் போது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் get juice அப்படின்றது 200 லிட்டர்ஸ் இருக்கு இல்லையா? அதை நம்ம 250 மில்லிலிட்டரால டிவைட் பண்ணணும். பட் இது வந்து டிஃபரெண்ட் யூனிட்டா இருக்கு. அப்போ 200 லிட்டர்ஸ் வந்து இன்ட்டு 1000 போட்டா அது மில்லி லிட்டரா மாறிடும். ஹோல் டிவைடட் பை 250 மில்லி லிட்டர். ஸோ இப்போ இந்த 250 வந்து 4 times
1000 வரும். அப்போ டோட்டலாக நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ இது வந்து டோட்டலாக 800. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 800 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜூஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ 800. கொஸ்டின் நம்பர் 13. இதில் வந்து how many glasses of the given capacity will fill a 2 liter jug அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 2 லிட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம 100 மில்லி லிட்டரால் டிவைட் பண்ண போகிறோம். பட் சேம் யூனிட்டாக வரணும். ஸோ இதை மில்லி லிட்டராக மாற்றுறதுக்கு இன்ட்டு 1000 போட்டோம்னா இது மில்லி லிட்டர் வந்துடும். அண்ட் கீழே வந்து 100 மில்லி லிட்டர் இருக்குது. ஸோ யூனிட்லாம் கேன்சல் ஆகிடும், இந்த 2 ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். ஸோ 2 × 10 20. ஸோ 20 glasses. ஸோ கொஸ்டினில் எத்தனை கிளாஸஸ் கேட்டனால நம்ம இந்த இடத்துல 20யோட சேர்த்து கிளாஸஸ் அப்படின்னு எழுதுறோம். அடுத்தது சப்டிவிஷன் 2 50 ml கொடுத்துருக்காங்க. ஸோ 2 லிட்டர் டிவைடட் பை 50 ml அப்படின்னும் போது மறுபடியும் 2 × 1000 போட்டால் அது மில்லி லிட்டராக வந்துடும். டிவைடட் பை 50, இதுவும் மில்லி லிட்டர். ஸோ இந்த ஒரு ஜீரோ இது கேன்சல் ஆகிடும். இப்போ 100/5 அப்படின்னா இது வந்து 20 வந்துடும். 2 × 20 40. ஸோ 40 glasses. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் 500 ml கொடுத்துருக்காங்க. ஸோ 2 லிட்டர் பை 500 ml. ஸோ 2 × 1000 போட்டிங்கன்னா இது மில்லி லிட்டராக மாறிடும். அண்ட் 500 மில்லி லிட்டர் இருக்கு. இது 500, இது 2 ஜீரோ கட் பண்ணிடலாம். 10/5னா இது 2. அப்போ டோட்டலாக என்ன ஆகும்? 4 glasses. அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷனில் 1 லிட்டர். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஆஸ் யூஷுவல் 2 லிட்டர் டிவைடட் பை 1 லிட்டர்னு போடுவோம். ரெண்டுமே சேம் யூனிட் தான். ஸோ 2 glasses. அடுத்து 250 ml. ஸோ ஃபிஃப்த் சப்டிவிஷனில் 2 லிட்டர் பை 250 ml அப்படின்னும் போது 2 × 1000 போட்டால் மில்லி லிட்டர் வரும். டிவைடட் பை 250 மில்லி லிட்டர். ஸோ இது 4 டைம்ஸ் 4 2s are 8. ஸோ 8 glasses. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதில் கொஸ்டின் நம்பர் 14. 9 மீட்டர் 4 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு. இப்போ எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 9 மீட்டர் ப்ளஸ் 4 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த 9 மீட்டரை நம்ம சென்டிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா இன்ட்டு 100ன்னு போட்டிங்கன்னா சென்டிமீட்டர் வந்துடும். ப்ளஸ் 4 சென்டிமீட்டர் இருக்கு. அண்ட் இது வந்து 900 சென்டிமீட்டர் ப்ளஸ் 4 சென்டிமீட்டர். இது நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 904 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். ஸோ அங்கே எழுதும்போது இங்கே தனியாக எழுதி நீங்கள் ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 904 சென்டிமீட்டர். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் 904 சென்டிமீட்டர்ன்றது ஆப்ஷன் பி. அடுத்தது 15th சம். இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 1006 கிராம் இஸ் ஈக்குவல் டு, எல்லாமே கிலோகிராம் அண்ட் கிராம் காம்பினேஷனில் இருக்கு. அப்போ நம்ம இந்த 1006 வந்து 1000 + 6 கிராம் அப்படி பிரிச்சுக்கலாம். 1000 இது ஆக்சுவலாக 1000 கிராம். ஸோ இதுக்கு வந்து கிராம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இன்னும் நல்லா கிளியரா இருக்கும். ஸோ இந்த கிராமை வந்து நம்ம வந்து கிலோகிராமா மாற்றணும்னா டிவைடட் பை 1000ன்னு போடணும். அப்போ இது வந்து கிலோகிராமா மாறிடும். அது போக ஒரு 6 கிராம் இருக்கு. ஸோ இதெல்லாம் கேன்சலேஷன் 1 வந்துடும். ஸோ 1 கிலோகிராம் அண்ட் 6 கிராம். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல 1 கிலோகிராம் அண்ட் 6 கிராம் அப்படின்றது இங்க இருக்கு. அடுத்தது 16th சம். எவ்ரி டே 150 லிட்டர் ஆஃப் வாட்டர் ஸ்ப்ரேட் இன் த கார்டன். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் 150 லிட்டர்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்றோம். அப்போ 1 வீக்குக்கு எவ்வளோ ஸ்ப்ரே பண்றோம்னு கேட்குறாங்க. ஸோ 1 வீக் அப்படின்னா 7 டேஸ் இல்லையா. ஸோ இன்ட்டு 7 போடணும். ஸோ இது 0 7 5 35 இங்கே 3 வரும். 1050 இவ்வளோ லிட்டர்ஸ். இது எந்த யூனிட் கன்வர்ஷனும் இல்லை, ஏன்னா கொடுத்துருக்கிறது லிட்டர்ல இருக்கு, ஆப்ஷன்லேயும் லிட்டர் இருக்கு. ஸோ டைரக்டாகவே இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வர்றது தான் 1050 லிட்டர்ஸ். இப்போ விச் இஸ் கிரேட்டஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கிராம், மில்லிகிராம், சென்டிகிராம்ல இருக்கு. ஸோ இருக்கிறதே வந்து மில்லிகிராம் தான் சின்னது. எல்லாத்தையும் மில்லிகிராமா மாற்றிடலாமா?
ஸோ 0.007 கிராம் இருக்கு இல்லையா, அதை இன்டூ நம்ம 1000 அப்படின்னு போட்டோம்னா 3 டெசிமல் மூவ் பண்ணணும். அப்போ இது 7 மில்லிகிராமாக வந்துடும். அண்ட் இது வந்து 70 மில்லிகிராம், அது அப்படியே இருக்கட்டும். இது சென்டிகிராம் வந்து மறுபடியும் மில்லிகிராமாக மாற்றோம்னா இன்டூ 10 போடணும். அப்போ ஒரு டெசிமல் மூவ் ஆயிடுச்சுன்னா 0.7 மில்லிகிராம்னு வரும். ஸோ இது வந்து 7 மில்லிகிராம், இது 70 மில்லிகிராம், இது 0.7 மில்லிகிராம். எது கிரேட்டஸ்ட் பாருங்க, 70 மில்லிகிராம். ஏன்னா இருக்கலையே அதான் அதிகமான வேல்யூ. ஸோ 70 மில்லிகிராம். அடுத்தது 18, 7 கிலோமீட்டர் மைனஸ் 4200 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 7 கிலோமீட்டர்ஸ், நம்ம இந்த இடத்துல கிலோமீட்டர் எடுத்துக்கலாம், இங்கே மீட்டர் எடுத்துக்கலாம். பட் இந்த 4200 வந்து நம்ம 4000 பிளஸ் 200 தனியாக எடுத்துக்கணும். ஏன்னா இது 4000 மீட்டர் அண்ட் 200 மீட்டர் இருக்கு. இதை நம்ம கிலோமீட்டராக மாற்றணும்னா டிவைடட் பை 1000 போட்டிங்கன்னா இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ இது கிலோமீட்டராக மாறிடும். இந்த 200 மீட்டர் அப்படியே தான் இருக்கும். அப்போ 7 கிலோமீட்டர் அப்படின்னா 7, அங்கே 0 மீட்டர் இருக்கு. இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். அதாவது 4 கிலோமீட்டர் இங்கே 200 மீட்டர், இதை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்க, 0 வந்து 200 போகாது. அப்போ என்ன பண்ணணும், இங்கே ஒன்று பாரோ பண்ணணும். இங்கே பாரோ பண்ணிட்டா இது 6 ஆகிடும். 1 கிலோமீட்டர் வந்து இங்கே மீட்டராக வரும்போது அது இந்த 0க்கு பதில் இப்போ 1000 வந்துடும். ஸோ 1000 மைனஸ் 200னா 800 வரும். 800 மீட்டர். 6 மைனஸ் 4 வந்து 2. ஸோ 2 கிலோமீட்டர். ஸோ 2 கிலோமீட்டர் அண்ட் 800 மீட்டர் அப்படின்றது கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் பி.